வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். Hi students, next time exercise 5.2 first sum x அச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு என்ன? What is the slope of a line whose inclination with the positive direction of x-axis is? First question 90 degree, second 0 degree. அதாவது நமக்கு இங்கே டிகிரியோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதோடைய வேல்யூஸை பார்க்க போகிறோம். வேல்யூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி டேனோட வேல்யூஸை தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, டேனோட வேல்யூஸ் 0 டிகிரிக்கு 0, 30 டிகிரிக்கு 1/√3, 45 டிகிரிக்கு 1, 60 டிகிரி √3, 90 டிகிரிக்கு இன்ஃபினிட்டி வேல்யூ. இப்போ சொல்யூஷன் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா θ = 90 டிகிரி, சரிங்களா? அப்போது ஃபார்முலா நமக்கு என்னென்னா m = tan θ. இங்கே θவோட பிளேஸ் தானே 90 டிகிரி சொன்னாங்க. அப்போ tan 90 டிகிரியோட வேல்யூஸ் என்ன நம்ம சொன்னோம்? அன்டிஃபைன்டு அப்படின்னு சொன்னோம். அப்போ இதோட வேல்யூஸ் அன்டிஃபைன்டு, இப்படி எழுதலாம். m = அன்டிஃபைன்டு. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா θ = 0 டிகிரி, m = tan θ. அப்போ tan 0 டிகிரி, tan 0வோட வேல்யூஸு 0, சரிங்களா? இப்போ போத் சம்மும் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர், வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் ஹூஸ் ஸ்லோப் இஸ் 0, 1? பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோடுகள் சாய்வு கோணம் என்ன? நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எம்மோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. முன்னாடி எம்மோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. இப்போ ஸ்லோப்பே நமக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ சாய்வு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா m = 0ங்க, சரியா? இப்போ m = 0வா? அப்போ tan θ = m. அப்போ θவோட பிளேஸ் தான் 0, சரியா? அப்போ θவோட பிளேஸில் 0 அப்படின்னா tan 0க்கு வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும், சரியா? அப்போ tan θ = 0, எம்மோட வேல்யூஸ் 0. அப்போ 0ன்னு எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 0 டிகிரி = 0. அப்போ θ = 0 டிகிரி, சரியா? இப்போ செகண்ட் சம்மு பார்க்குறோம். செகண்ட் சம்மு m = 1. அப்போ tan θ = m. tan θ = 1ன்னு எந்த டிகிரிக்கு வருது அப்படின்னு பார்த்தா tan 45 டிகிரி = 1. அப்போ θ = 45 டிகிரி. தட்ஸ் ஆல் சம்மு. செகண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் தேர்ட் சம்மு. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. 5, வித் ஆர்ஜின். ஆர்ஜின்னா ஆதி புள்ளி. இப்போ நமக்கு 2 பாயிண்ட்ஸு கொடுத்து ஃபார்முலா அப்படின்னா m = y2 - y1 / x2 - x1. if the 2 points are given by, 2 புள்ளிகளை கொடுத்து சாய்வு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5,
root 5 0, x1 y1 x2 y2 இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2ன்றது 0, y1 root 5 divided by x2 0, x1 5. அப்போ மைனஸ் root 5 divided by மைனஸ் 5 கேன்சல் பண்ணால் root 5 divided by 5ன்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா root 5 divided by root 5 into root 5ன்னு ரைட் பண்ணலாம். இந்த root 5 இந்த root 5 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 1 root 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம்மு கம்ப்ளீட்டடு. இப்போ செகண்ட் இதுலேயே செகண்ட் சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. sin theta cos theta and minus sin theta cos theta. இதுலேயும் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2. சரியா? இப்போ m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ ஃபார்முலா அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் y2 வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா cos theta மைனஸ் y1 வேல்யூ மைனஸ் cos theta இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். cos theta divided by x2 values minus sin theta, x1 values இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் sin theta. சரியா? இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 2 cos theta divided by minus 2 sin thetaன்னு இருக்கும். 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? sin by cos வந்து என்ன மைனஸ் cot theta. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் cot thetaன்னு கொடுக்குறேன். எம்மோட வேல்யூஸ் மைனஸ் cot theta. நெக்ஸ்ட்டு செகண்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு a of 5,1 மற்றும் b ஆகியவற்றை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன? இதில் p என்பது 4,2 மற்றும் 6,4 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளியாகும். சரிங்க. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் a of 5,1 and p of where p is a midpoint of segment lining joining 4,2 and minus 6,4. கொஸ்டினில் படிச்சிட்டோமா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஃபோர்த்து கொஸ்டினில் இப்போ ஸ்லோப் ஆஃப் எ லைன் பர்பண்டிகுலர் த லைன் ஜாயினிங் a of 5,1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போ நமக்கு p is a midpoint அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே பாருங்க, p வந்து மிட் பாயிண்ட். இந்த இடம் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த 2 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து 4,2, இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 6,4. ஏ பாயிண்ட் வந்து இங்கே 5,1. இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த 2 பாயிண்ட்ஸை எடுத்து மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இது ஏ ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம என்னது ஒரு நேம். இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பி, இப்போ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பி ஆஃப் எக்ஸ், ஒய், எக்ஸோட வேல்யூஸ் தான், எக்ஸ் ஒய்யோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x1 ப்ளஸ் x2 டிவைட் பை 2, y1 ப்ளஸ் y2 டிவைட் பை 2. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கிறேங்க. x1 ப்ளஸ் x2, அப்போ 4 மைனஸ் 6 டிவைட் பை 2, y1 2, y2 4, அப்போ 2 ப்ளஸ் 4 டிவைட் பை
2. இப்போ இதை லெஸ் பண்ணால் -2, 2 2/2 6/2ன்னு வருமா? 2 2s are 1 2s 2, இங்கே 3 2s are 6. அப்போ -1, 3. பியாவோட வேல்யூஸ் வந்து -1, 3ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, what is the slope of a line perpendicular to the line joining A of 5, 1 and P, where is P is the midpoint of the segment line joining the 4, 2 and -6, 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏயோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூஸும் ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சுட்டு ஸ்லோப்பு ஃபைண்ட் அப் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏபி, சரியா? இப்போ ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5, 1, பியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -1, 3 ஈக்குவல் டு y2 - y1 x2 - x1. இது x1 y1, இது x2 y2. இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் y2ஓட வேல்யூஸு 3, y1 1 x2 வந்து -1, x1 -5. அப்போ 3 - 1 2 -6. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 4 2s 2, 3 2s are 6 ஈக்குவல் டு -1/3 அப்படின்னு கிடைக்கும், சரியா? அப்போ அந்த -1/3 ஸ்லோப் ஆஃப் த லைன் பர்பெண்டிகுலர் டு ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸ்லோப் ஆஃப் லைன் பர்பெண்டிகுலர்னால் அந்த சிம்பிள் கொடுத்துக்கலாம். பர்பெண்டிகுலர் டு ஏபி அப்படின்னா இது பர்பெண்டிகுலர் அப்படின்னா -1 ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்னா -1/1/1/3. இங்கே 1/3 தானே கண்டுபிடிச்சிருக்கோம் ஏபியோட வேல்யூஸு, அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ரைட் பண்ணுறப்ப இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 என்ன ஆகும், மேலே போகிறப்ப 3 ஆகிடும், +3 ஆகிடும். தட்ஸ் ஆல். பர்பெண்டிகுலர் டு ஏபி வேல்யூஸ் 3. 4th sum is completed. Next 5th sum. Next 5th sum show that the given points are collinear. -3, -4, 7, 2, 12, 5. இந்த பாயிண்ட்ஸை கொடுத்து தமிழ் மீடியத்தில் என்ற புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை என காட்டு. கொலினியர் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும்னா 0ன்னு கிடைக்கணும். அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியாவில் நம்ம பார்த்தோம்னா. ஆனால் இங்கே பார்க்குறப்ப என்ன பண்ணணுன்னா இதனுடைய ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி இது ரெண்டுமே பேரலாக இருக்கணும். அப்படி பேரலாக இருந்துச்சுன்னா தட் பாயிண்ட் இஸ் கொலினியர். த வெர்டிசஸ் அட் கொடுத்துட்டாங்களா? இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏபியின் சாய்வு அப்படின்னா y2 - y1 x2 - x1. 2 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணோம்னா இங்கே 2 பாயிண்ட்ஸ் தானே எடுத்துருக்கோம். இப்போ a ஆஃப் -3, -4, p ஆஃப் 7, 2. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு x1 y1ன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டு x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y2ஓட வேல்யூஸு 2, y1ஓட வேல்யூஸு -4, நெக்ஸ்ட்டு x2 வேல்யூ 7, x1 வேல்யூஸு -3. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? இங்கேயும் ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 6/10ன்னு வரைக்கும். கேன்சல் பண்ணால் 3 2s are 6, 5 2s are 10. நமக்கு என்ன கிடைக்கும்? 3/5ன்னு கிடைக்கும். இது ஏபியோட ஸ்லோப்பு, சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்லோப் ஆஃப் பிசி.
ஸ்லோப் ஆஃப் பிசி, பிசியின் சாய்வு தமிழில் ரைட் பண்ணணும்னா y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இப்போ பியோட பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணால் 7,2, சியோட வேல்யூ 12,5. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கிறோம், செகண்ட் பாயிண்ட்டு x2 y2 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப y2ஓட வேல்யூஸு 5 மைனஸ் y1ஓட வேல்யூஸ் 2. நெக்ஸ்ட்டு x2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 12, இந்த ஃபார்முலா படி பார்க்கலாம். மைனஸ் x1ஓட வேல்யூஸு 7, 5ல் மைனஸ் 2 லெஸ் பண்ணால் 3, 12ல் 7 லெஸ் பண்ணால் 5. இப்போ பிசியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3/5. இப்படி வந்துச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. சரிங்களா? அப்போ ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு பிசியின் சாய்வு சமம். இப்படி சமமாக இருந்துச்சுன்னா that point is a collinear. அப்போ the points ABC are lie on the same line. இந்த ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. இப்போ ஆக்சிஸில் நீங்கள் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். இப்படி ஒரே ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். அப்போ ரைட் பண்ணிட வேண்டியதான். த பாயிண்ட்ஸ் A, B, C lie on the same line. கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும். They are collinear. கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும். That's all sum. If the 3 points 3, minus 1, a, 3, 1, minus 3 are collinear, find the value of a. தமிழ் மீடியத்தில் அந்த 3 புள்ளிகள் ஆகிய 3 புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை எனில் ஏயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொலினியர் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி இதானே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, அதாவது ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு பிசியின் சாய்வு. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இப்போ ஏபியோட பாயிண்ட்ஸை ரைட் பண்ணும். ஏஒயோட வேல்யூஸ் 3, minus 1. பியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா a, 3. இங்கே பியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா a, 3. சியோட வேல்யூஸ் 1, minus 3. நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏனும், செகண்டை பின்னும், தேர்டை சின்னு எடுத்துக்கிறோம். நம்மளாம் டினோட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2. இங்கேயும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இங்கே அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? y2 மைனஸ் y1ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 3 மைனஸ் -1, 3 minus -1 divided by x2 minus x1. அப்போ a minus 3 equal to இங்கேயும் பார்த்தீங்கன்னா y2 minus y1. y2 வந்து -3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது -3 divided by x2 minus x1. அப்போ 1 minus a இது என்ன கிடைக்கும்?
இது பார்த்திங்களா இதை 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா 3 + 1 டிவைட் பை a மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 6 சாரி -6 1 மைனஸ் ஏவா இந்த 1 மைனஸ் ஏ இங்கே மல்டிப்ளை பண்ணணும் a மைனஸ் 3 இங்கே மல்டிப்ளை பண்ணணும் சரியா இங்கே 4 ஆகிடுமா அப்போ 4 இன்ட்டு 1 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -6 இன்ட்டு a மைனஸ் 3 அப்படின்னு வரும் இப்போ 4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 1 4 இன்ட்டு ஏ மைனஸ் 4a ஈக்குவல் டு -6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ -6a மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 18 -6a ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும் +6a இந்த 4 ஈக்குவல் டு இந்த சைடு வருது அப்போ -4a + 6a ஈக்குவல் டு +18 இந்த +4 ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ -4 ஆகிடும் அப்போ 6ல் 4 லெஸ் பண்ணால் 2a ஈக்குவல் டு 18ல் 4 லெஸ் பண்ணால் 14 அப்போ a ஈக்குவல் டு 14/2 கேன்சல் பண்ணால் 7 கிடைக்குமா அப்போ a ஈக்குவல் டு 7 சம்மு கம்ப்ளீட்டடு ஏயோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சம் இஸ் கம்ப்ளீட்டட் நெக்ஸ்ட்டு 7th சம்மு the line through the points -2, a and 9, 3 has slope -1/2 find the value of a தமிழ் மீடியத்தில் -2, a மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் a இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது a line joining the points -2, a, 9, 3 has slope m is equal to -1/3 தமிழில் சொல்லணும்னா என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு ஈக்குவல் டு -1/2 சரிங்களா இப்போ நான் சாய்வுன்னு கொடுத்துட்டாங்களே நம்ம சாய்வோட ஃபார்முலா என்ன 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து y2 - y1 / x2 - x1 இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கும் -2, a 9, 3 சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1 செகண்ட் பாயிண்ட்டு x2 y2 இப்போ எம்மோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -1/2 அப்போ -1/2 ஈக்குவல் டு y2 வேல்யூஸ் 3 y1 வேல்யூஸ் a டிவைட் பை x2 வேல்யூஸ் 9 x1 வேல்யூஸ் -2 அப்போ -1/2 ஈக்குவல் டு 3 - a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா 9 + 2 அப்போ 3 - a டிவைட் பை 9 + 2 -1/2ன்னு இருக்கா இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணோம் இந்த 9 + 2 11 இங்கே போயிடும் அப்போ 2 × 3 - a மைனஸ் ஈக்குவல் டு -11 அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஏன்னா 1 × 11 -11 ஆகிடுமா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 2 × a -2a ஈக்குவல் டு -11 இந்த 6 இந்த -11 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போயிடுங்க ஏன்னா அங்கே வேணாம் இங்கேயே கொண்டு போங்க இங்கேயே கொண்டு போனீங்கன்னா -2a -11 இந்த +6 ஈக்குவல் டு இந்த சொல்கிறப்போ -6 ஆகிடும் அப்போ -2a ஈக்குவல் டு -17 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் a ஈக்குவல் டு 17/2 ஏயோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா அவங்க கொஷினில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூஸு 17/2 நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8
Next, eighth sum. The line, the points minus 2, 6 and 4, 8 is a perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x. Minus 2, 6 மற்றும் 4, 8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடானது 8, 12 மற்றும் x, 24 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டுக்கு செங்குத்து எனில் எக்ஸின் மதிப்பை காண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸு. அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த -2, 6ஐயும் 4, 8ஐயும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துங்க. -2, 6 4, 8. சரிங்களா? the line through the points -2, 6 and 4, 8. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி இதை M1ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸும் நெக்ஸ்ட்டு லைன் த்ரூ த பாயிண்ட்ஸு நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸும் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு M1ன்னும் செகண்டு கொடுத்துருக்கிற M2. அப்போ ஃபஸ்ட்டுக்கு சாய்வு ஃபைண்ட் பண்ணுறீங்க, செகண்டுக்கு சாய்வுன்னா ஸ்லோப். இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா எக்ஸோட பர்பண்டிகுலர் தான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துங்க, செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? அப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னா y2 - y1 x2 - x1. y2ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 8, y1ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 6, x2 வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 4, x1ஓட வேல்யூஸு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ +2 ஆகிடும். அப்போ இதை பண்ணுறப்ப 8ல் 6 போச்சுன்னா 2, 4 + 2 6, கேன்சல் பண்ணால் 3 2s are 6 = 1/3. M1ஓட வேல்யூஸ் வந்து 1/3. சரிங்களா? இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கிறோம். the line through the points C of 8, 12 and D of x, 24. இப்போ ஸ்லோப் ஆஃப் CD ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதாங்க ஃபார்முலா சிடியோட சாய்வு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம், செகண்ட் பாயிண்ட்டு x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படி எடுத்துட்டோன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 24, y1ஓட வேல்யூஸு 12 / x2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x1ஓட வேல்யூஸு 8. சரிங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 24ல் 12 போச்சுன்னா 12 / x - 8 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இது வேல்யூஸ் வந்து M2. அவங்க பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? பர்பண்டிகுலர் அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M1 × M2 = -1ன்னு அர்த்தம். அதாவது ஏபி பர்பண்டிகுலர் டு சிடி, ஏபியும் சிடியும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஃபார்முலா M1 × M2 = -1. அப்போ M1ஓட வேல்யூஸ் என்னங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே இருக்குது பாருங்கள், 1/3 × M2 வேல்யூஸு 12 / x - 8 = -1. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 / 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3x. ஏன்னா மல்டிப்ளைவில் தானே இருக்குது இங்கேயும் டினாமினேட்டர்லேயும். அப்போ 3x - 8 இதெல்லாம் எப்படி வேணாலும் ரைட் பண்ணிங்க. ஒன்ஸ் ரைட் பண்ணிக்கோ. இப்போ 12 × 1 12, 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x, 3 × 8 24 - 1.
இப்போ இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா என்னாகும் 12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 3x மைனஸ் 24 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உள்ள மைனஸ் எலமெண்ட்லேயே பண்ணுறப்ப மைனஸ் 3x ப்ளஸ் 24ன்னு ஆகும். இங்கே 12 இருக்குது. இந்த 3x ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. மைனஸ் 3x ப்ளஸ் 3x ஆகிடுமா? அந்த 12 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 12 ஆகும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 24ல் 12 போச்சுன்னா 12. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 12. இந்த மல்டிப்ளையில் இருக்கிற 3 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். 4 3 3 4 3 சார் 12. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் தானே ஃபைண்ட் அப் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து பர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸுக்கும் ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸுக்கும் ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல் சம்மு. நெக்ஸ்ட்டு 9th சம்மு. நெக்ஸ்ட்டு 9th சம்மு. ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் and check whether they satisfy the Pythagoras theorem. Question number 1, a of 1, minus 4, b of 2, minus 3 and c of 4, minus 7. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்கோம். நெக்ஸ்ட்டு எல்எம் என்னன்னு கொடுத்துருக்கல அந்த செகண்ட் கொஷின் அப்புறம் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டு. மேலும் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா என ஆராயுக. முதல் கொஷினை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஏபியின் சாய்வு. AB equal to y2 minus y1 divided by x2 minus x1. A ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1, minus 4. B ஓட வேல்யூஸ் 2, minus 3. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y2 ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா minus 3, y1 ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா minus 4 divided by x2 values 2, x1 ஓட values minus 1. minus 3 minus into minus plus ஆகிடும் divided by 1 equal to 1 divided by 1ன்னு கிடைக்கும். அப்போ values வந்து 1 தான். next slope of BC. BC is equal to அது y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ பியோட பிசியின் சாய்வு தமிழில் பியோட பாயிண்ட் ரைட் பண்ணுறோம். பியோட பாயிண்ட் என்ன? 2, minus 3. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y2 minus y1 y2 வேல்யூஸ் minus 7, y1 values minus 3 divided by x2 values பார்த்தீங்கன்னா 4, x1 ஓட values பார்த்தீங்கன்னா 2. அப்போ minus 7 minus into minus plus ஆகிடும் plus 3 divided by 4 minus 2 2வா? அப்போ 7ல் 3 லெஸ் பண்ணாக்க minus 4 divided by 2 கேன்சல் பண்ணால் 2 2s are 4. இப்போ பிசியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா minus 2 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சரி. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஏவோட பாயிண்ட்டு x1 y1, சியோட பாயிண்ட்டு x2 y2ன்னு இருக்கிறோம். இல்லை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் y2 வந்து minus 7, y1 பார்த்தீங்கன்னா minus 4ன்னு வரும். x2 பார்த்தீங்கன்னா 4 minus x1 1. அப்போ minus 7 minus into minus plus 4 divided by 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ minus 7ல் 4 லெஸ் பண்ணால் minus 3/3 கேன்சல் பண்ணால் 1. அப்போ minus 1 கிடைக்குமாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி.
ஏபியின் சாய்வு இன்ட்டு ஏசியின் சாய்வு. ஏபியின் சாய்வு 1, ஏசியின் சாய்வு -1 ஈக்குவல் டு -1 ப்ரூஃப் பண்ணிட்டோம் பர்பெண்டிகுலர். அப்போ என்ன சொல்கிறோன்னா ஏபி பர்பெண்டிகுலர் டு ஏசி ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணுறோம். பை பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயரு. இப்போ நம்ம ஏபியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்ஹெச்எஸ் சைடு பார்க்குறோம். எல்ஹெச்எஸ் சைடு பார்க்குறப்ப ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் இங்கே. அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்? x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஏவோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் 1, -4. பியோட பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 2, -3. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1 எடுத்துங்க. செகண்ட் பாயிண்ட்டை x2 y2 எடுத்துங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. x2 வந்து 2 -1 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ப்ளஸ்ஸு y2 மைனஸ் y1. y2 பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் y1 வேல்யூஸு -4 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ 2 - 1 பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 3 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கேயும் என்ன கிடைக்கும்? 1 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் 1, 1 + 1 2 கிடைக்குமா? 1 + 1 ஈக்குவல் டு √2ன்னு கிடைக்கும். அதாவது இது ஏபியோட வேல்யூஸு. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? பிசியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ பிசிக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. x2 பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் x1 வேல்யூஸு 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -7 மைனஸ் y1 வேல்யூஸு -3 ஹோல் ஸ்கொயர். இப்போ 4 - 2 பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -7 மைனஸ் இன்ட்டு மைனஸு +3 ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூஸு 4. இதில் லெஸ் பண்ணாக்கா -4 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 16 கிடைக்கும். சரிங்களா? 4 + 16 அப்படின்னா பிசிக்கு √20 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏசி வந்து ஏசி இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஏவோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 1, -4. சியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 4, -3. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டை x2 y2 எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. x2 வந்து 4 -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 பார்த்தீங்கன்னா -7. இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸு y1ஓட வேல்யூஸு -4 ஹோல் ஸ்கொயர். இப்போ 4 - 1 பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு -7 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும் ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9. இதில் -7ல் 4 லெஸ் பண்ணால் -3 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 9 + 9 -3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் +9 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? √18 அப்படின்னு கிடைக்கும்.
இப்போ நமக்கு ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா பை பித்தாகரஸ் தியரம். என்ன ஃபார்முலா? பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இது பார்த்திங்கன்னா ஹைபோட்டானிஸ் சைடு, ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா? ஒரு பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஏபியோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா √2. ஏசியோட வேல்யூஸு √18. பிசியோட வேல்யூஸு √20. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா √20 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூஸ் என்ன சொன்னோம்? √2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசியோட ஸ்கொயரில் √18 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இதுக்கு ஸ்கொயர் பண்ணுற √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 + 18 ஈக்குவல் டு 20 இஸ் ஈக்குவல் டு 2 + 18 20. 20 ஈக்குவல் டு 20 அப்படின்னு வந்துச்சுன்னா ஹென்ஸ் ப்ரூவ். தட்ஸ் ஆல்ங்க. ஃபஸ்ட்டு செம்மு கம்ப்ளீட்டடு 9th. நெக்ஸ்ட்டு செகண்ட் செம்மு ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். இந்த போத்து கொஷினும் நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்குறோம். நமக்கு இதே சேம் மாடலில் எக்ஸாம்பிளில் ஒரு செம்மு இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா வித்தவுட் பித்தாகரஸ் தியரம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வித்து பித்தாகரஸ் தியரம்ன்றதுனால நம்ம கண்டிப்பாக வந்து பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு 9th செகண்ட் செம்மு L, L of 0,5, M of 9,12, N of 3,14. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்லோப் ஆஃப் LM, ஸ்லோப் ஆஃப் MN இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபார்முலா y2 - y1 x2 - x1. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து L வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், L2 x2 y2 எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y2ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 12, இந்த மைனஸு y1ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 5 டிவைடட் பை x2 வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 9, x1ஓட வேல்யூஸு 0. அப்போ 12 - 5 7/9 அப்படின்னு கிடைக்கும். இது எதோட சாய்வுனா LMஓட சாய்வு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்லோப் ஆஃப் MN ஈக்குவல் டு y2 - y1 டிவைடட் பை x2 - x1. MNஇன் சாய்வு. சரிங்களா? இப்போ எம்மோட பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 9,12, என்னோட வேல்யூஸை பார்த்தீங்கன்னா 3,14. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2. சரியா? இப்போ y2 - y1, y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 14 மைனஸ் y1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் x1 9. 14 - 12 2 டிவைடட் பை -6ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 3 1/3. அப்போ -1/3 வந்து MNஓட வேல்யூஸு -1/3. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் LN, ஸ்லோப் ஆஃப் LNஇன் சாய்வு y2 - y1 டிவைடட் பை x2 - x1. Lஓட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 0,5, என்னோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 3,14. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், செகண்ட் பாயிண்ட்டை x2 y2. அதில் பார்த்தா அதே போல் தாங்க. இப்போ 3 பாயிண்ட்ஸு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸை வந்து
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம அந்த கொலினியருக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்லோப்பை ஃபைண்ட் அப் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்லோப்பை ஃபைண்ட் அப் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லாஸ்ட்டு பாயிண்ட்டு எடுத்து ஸ்லோப்பை ஃபைண்ட் அப் பண்ணுறீங்க. இந்த 3க்கும் ஸ்லோப்பை ஃபைண்ட் அப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்து இதை வந்து பர்பண்டிகுலரா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான், கன்ஃபியூஸே ஆகாதீங்க. இப்போ y2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 14, y1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5, x2 வேல்யூஸ் 3, x1ஓட வேல்யூஸ் 0. 14 - 5னா 9/3ன்னு இருக்கும். கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? இப்போ நான் பர்பண்டிகுலரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னா ஸ்லோப் ஆஃப் mn இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ln. mnஇன் சாய்வு அப்படி எழுதணும். lnஇன் சாய்வு mnோட சாய்வு பார்த்தீங்கன்னா -1/3. இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 = 3 கேன்சல் பண்ணால் -1ன்னு கிடைக்கும். அப்போ mn பர்பண்டிகுலர் டு ln பர்பண்டிகுலராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ LMN இஸ் ஃப்ரம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணணுமா, அது செங்கோண முக்கோணம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா LM எடுக்கிறீங்க. சரிங்களா? அதை ஃபார்முலா ரைட் பண்ணோன்னா LM² = mn² + ln². இப்படி ப்ரூஃப் பண்ணணும். அதாவது LM இந்த இடம் n, L பாயிண்ட்ஸு, M பாயிண்ட்ஸு, N பாயிண்ட்ஸு. சரிங்க, இப்போ பார்ப்போம். LM = x2 - x1 whole square plus y2 - y1 whole square. Lோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0,5, Mோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 9,12, x1 y1 x2 y2. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் x2 - x1 அப்போ 9 - 0 whole square ப்ளஸ் y2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 12, இந்த மைனஸு y1 5 whole square. 9 - 0 வந்து 9 whole square தான். 12 5 லெஸ் பண்ணால் 7 whole squareன்னு வரும். இப்போ 9² பார்த்தீங்கன்னா 81, 7² 49. ஆட் பண்ணாங்கன்னா 90, 130 வருமா? √130. இது எதோட வேல்யூஸு? LMஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? mn ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். mn = √x2 - x1 whole square plus y2 - y1 whole square. mஓட வேல்யூஸு 9,12, என்னோட வேல்யூஸு 3,14. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2. x2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் x1ஓட வேல்யூஸு 9 whole square ப்ளஸ்ஸு y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 14 மைனஸ் y1ஓட வேல்யூஸு 12 whole square. சரியா? இப்போ 3 - 9 அப்போ 3 -9 3ல் லெஸ் பண்ணாக்கா -6 whole square ப்ளஸ்ஸு 14ல் 12 லெஸ் பண்ணால் 2 whole square. இப்போ -6க்கு ஸ்கொயர் எடுத்தாக்கா 36, 2க்கு ஸ்கொயர் எடுத்தால் 4. அப்போ √40ன்னு கிடைக்கும். இது எதோட வேல்யூஸ்னால் mnஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? LN ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு LN கண்டுபிடிக்கிறோமா?
எல் ஃபைண்ட் x1 y1 எடுத்துக்கிறேன், n பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கிங்க. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1, x2 3, x1 0. அப்போ 3 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 பார்த்திங்கன்னா 14 மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 மைனஸ் 0 3 ஸ்கொயர் ஆகிடுமா, ப்ளஸ் 14 மைனஸ் 5 9 ஸ்கொயர். இப்போ 3க்கு ஸ்கொயர் எடுத்தால் 9, 9க்கு ஸ்கொயர் எடுத்தால் 81. இதை ஆட் பண்ணால் என்ன வரும், ரூட் 19 வரும். எல் என்னோட வேல்யூஸு ரூட்டு 90 பை பித்தாகரஸ் தியரம். LM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MN ஸ்கொயர் ப்ளஸ் LN ஸ்கொயர். LM ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ரூட்டு 130 இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ரூட்டு 40 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரூட்டு 90 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் எல்லாத்துலேயுமே. இப்போ நமக்கு கிடைக்கிறது ரூட்டு 130 40 ப்ளஸ் 90. அப்போ ரூட்டு 130 இஸ் ஈக்குவல் டு 90 40 ஆட் பண்ணால் 130 ஆகிடுமா. அப்போ ஹென்ஸ் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. இதை சொல்லுங்க. 9th செம்மு கம்ப்ளீட்டட். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 10th கொஷின்னு. இப்போ நமக்கு 10th செம்மு கொடுத்துருக்காங்களா, a ஆஃப் மைனஸ் 2.5 கமா 3.5, b ஆஃப் 10 minus 4, c ஆஃப் 2.5 minus 2.5 and d ஆஃப் மைனஸ் 5 ப்ளஸ் 5 ஆகியன இணைகரத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுக. ஸோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கிராஃபில் இதை உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காமிக்கிறேன். இப்படி இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ பாயிண்ட் 2.5 3.5, 2.5 இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த இடம், இங்கே 3.5 இந்த இடம் இருக்குது. இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸை மார்க் பண்ணியிருக்கேனா. நெக்ஸ்ட்டு 10 minus 4, 10 இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, 4 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த இடமா. நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.5 minus 2.5 இந்த இடமா நோட் பண்ணியிருக்கோங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்க -5, -5 இங்கே இருக்குங்களா, +5 இங்கே இருக்குங்களா, நோட் பண்ணியிருக்கேண்ணா. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணுறேன். இங்கே பாரு, இன்னும் கை கட்டிட்டு இன்னும் அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு சி பாயிண்ட்டு, திஸ் பாயிண்ட்டு டி பாயிண்ட்டு அவங்க கொடுத்துருக்க மாதிரி தான் ஏபிசியோட வேல்யூஸை கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, நம்ம வேறு எதுவும் சேஞ்சஸை பண்ணலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்டு, செகண்டு பி, இங்கே சி, இங்கே டி, கிளாக் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ கிளாக் வைஸ் கொடுத்தாக்க நம்ம பேரலோகிராம்னு எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்லோப் ஆஃப் ஏடியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் பர்பண்டிகுலர்னு காமிக்கணும். நம்ம ரஃபாக வேணாலும் ரைட் பண்ணிக்கோம். இங்கே ஏ பாயிண்ட்டு, இங்கே பி பாயிண்ட்டு, இங்கே சி பாயிண்ட்டு, இங்கே டி பாயிண்ட்டு, இப்படி தானே இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏடியும் பிசியும் பேரலல் அப்படின்னு காமிக்கணும்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏபியும் சிடியும் பேரலல்னு காமிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏடியோட சாய்வு பார்க்குறப்ப y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1னா ஏ பாயிண்ட் 2.5 3.5 அதை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம். டி பாயிண்ட் -5 +5 அதை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலா படி இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்க y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா +5, y1ஓட வேல்யூஸு 3.5, x2 வேல்யூஸு -5, x1ஓட வேல்யூஸு -2.5. இப்போ 5ல் 3.5 லெஸ் பண்ணால் 1.5 வருமா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப -7.5ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுமே பாயிண்டில் இருக்கிறதுனால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்படி 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15/75ன்னு கிடைக்கும். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 5s are 15, 15 5s are 75ன்னு வரும். அகைன் கேன்சல் பண்ணால் 1 3 3 5 3s are 15. அப்போ -1/5 அப்படின்னு கிடைக்கும் M1ஓட வேல்யூஸு. சரிங்களா? இப்போ M2ஓட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அது எதுன்னா ஸ்லோப் ஆஃப் பிசி, அதாவது இந்த டயக்ராம் படி ஏடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 2வும் பேரலாக இருக்கணும். இப்போ பிசியை M2ன்னு எடுத்துக்கிறோம். y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1. பியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10, -4. சியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2.5, -2.5. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துங்க, செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துங்க. இப்போ ஃபார்முலா படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -2.5 மைனஸ் இங்கே ஒரு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 x2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2.5 மைனஸ் x1ஓட வேல்யூஸு 10 ஈக்குவல் டு 4ல் 2.5 வேல்யூஸ் பண்ணால் மீதி 1.5வா? அப்போ 1.5 இங்கே -7.5ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஏன்னா 10ல் 2.5 லெஸ் பண்ணால், அதாவது 10ல் 7.5 போச்சு, 2.5 போச்சுன்னா மீதி 7.5 அதுதான் எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டுமே பாயிண்ட்ஸில் இருக்கிறதுனால நியூமரேட்டர் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால வேல்யூஸ் ஒன்றும் சேஞ்சஸ் ஆகாது. அதில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 15 -75ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 4 15 5 15 75ன்னு கிடைக்கும். அப்போ -1/5 M2 ஈக்குவல் டு, அப்போ M1 M2வும் M1 = M2. Therefore AD parallel to BC. ADயும் BCயும் பேரலாக இருக்குது, அதாவது இணையாக இருக்குது. அதாவது M1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -1/5, M2ஓட பார்த்தீங்கன்னா -1/5. போத்தும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரலல், இணை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த டயக்ராமை பார்த்தா நம்ம சொல்லலாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏபிசிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏபியோட ஸ்லோப்பு சிடியோட. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1. y2ஓட வேல்யூஸ் என்னங்க? -4 மைனஸ் 3.5 x2 வேல்யூஸு 10 மைனஸ் x1ஓட வேல்யூஸு 2.5. 4 + 3 7. அப்போ -7.5 7.5ன்னு கிடைக்கும். இதை போத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ -1 கிடைக்குமா நமக்கு? நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் சிடி = y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1. சிடியோட சாய்வு. அப்போ சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 -2.5. டியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -5, 5. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை
x1 y1 எடுத்துங்க, செகண்ட் பாயிண்ட்டை x2 y2 எடுத்துங்க. இப்போ y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5, y1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -2.5 டிவைட் பை x2 பார்த்தீங்கன்னா -5, x1 பார்த்தீங்கன்னா -2.5. இப்போ 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு +2.5, இங்கே -7.5 வருமா, -5ம் 2ம் ஆட் பண்ணால் 2 7, இங்கே ஒரு 0.5 இருக்குது, அப்போ 7.5. இப்போ ப்ளஸ்ஸு 7.5 அப்படியே +2 7, ஒரு 0.5 இருக்குது, 7.5. இங்கே டினாமினேட்டர்லேயும் 7.5 கேன்சல் பண்ணால் -1. இப்போ சிடியோட வேல்யூஸும் -1, ஏபியோட வேல்யூஸும் -1. அப்போ ஏபி ஈக்குவல் டு சிடி, M1 இஸ் ஈக்குவல் டு M2. இதை M2ன்னு எடுத்துங்க, இந்த வேல்யூஸை M1ன்னு ரைட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு -1, ஏபி parallel டு சிடி அப்படின்னு இருக்குங்களா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னா, இதில் ஏடி அண்டு பிசி ஆர் parallel. நெக்ஸ்ட்டு ஏபி அண்டு சிடி ஆர் parallel, இணை அப்படின்னு அர்த்தம் தமிழில். அப்போ ஏபிசிடி இஸ் ஏ parallelogram, ஏபிசிடி இஸ் ஏ இணையgram ஆகும். தட்ஸ் ஆல்ங்க 10th சம்மு. நெக்ஸ்ட்டு 11th சம்மு. நெக்ஸ்ட்டு சம்மு, if the points a of 2, 2, b of -2, -3, c of 1, -3 and d of x, y from a parallelogram, then find the value of x and y. a b c d ன்னு 3 பாயிண்ட்ஸ் ஆகிய புள்ளிகளை இணைகரத்தை அமைக்கும் எனில் x மற்றும் y-இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்யூஷன் ரைட் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ parallelogram ரைட் பண்ணிக்கிறேன். ABCD. ஃபஸ்ட்டு ஏபிக்கு ஸ்லோப்பு, சிடிக்கு ஸ்லோப்பு, போத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏடியவும் பிசிக்கும் ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். ரெண்டையும் சால்வ் பண்ணாக்க XYயோட வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏபிக்கு ஸ்லோப்பு, சிடிக்கு ஸ்லோப்பு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏடிக்கு ஸ்லோப்பு, பிசிக்கு ஸ்லோப்பு கண்டுபிடிச்சோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டையும் சால்வ் பண்ணால் XYயோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஷார்ட்டாக அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஸ்லோப் ஆஃப் ஏபி. என்ன பண்ணுறோம், ஸ்லோப் ஆஃப் AB is equal to slope of CD. AB in சாய்வு is equal to CD in சாய்வு. ஏவோட பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்க, ஏயோட பாயிண்ட் என்ன 2, 2, பியோட பாயிண்ட்டு -2, -3, சியோட பாயிண்ட்டு 1, -3, டியோட பாயிண்ட்டு x, y. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து இதில் x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸ்லோப்புக்கான ஃபார்முலா y2 - y1 x2 - x1 is equal to இதில் இந்த ஃபார்முலா படி y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -3 மைனஸ் y1ஓட வேல்யூஸு இங்கே +2 டிவைட் பை x2ஓட வேல்யூஸு -2, x1ஓட வேல்யூஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது,
x1ஓட வேல்யூ 2 ஈக்குவல் டு y2ஓட வேல்யூஸ் இதில் பார்த்தீங்கன்னா y1ஓட வேல்யூஸு -3 வரும், இங்கே ஒரு -+3 ஆகிடும், டிவைட் பை x2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு மைனஸ் x1ஓட வேல்யூஸ் 1. அப்போ -3 -2 ஆட் பண்ணால் -5 டிவைட் பை -4 ஈக்குவல் டு y + 3 டிவைட் பை x -1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -5 × x - 1 -4 × y + 3. இங்கேயே மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5x - 5 ஈக்குவல் டு இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4y + 12ன்னு இருக்கும். இந்த ஒய்யை இங்கே கொண்டு வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் அங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ 5x - 4y ஈக்குவல் டு 12 + 5. அப்போ 5x - 4y ஈக்குவல் டு 17. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்க? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்லோப் ஆஃப் ஏடி அண்டு பிசி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். ஏடியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2,2 அதை x1 y1 எடுத்துக்கிறோம். டியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x2 y2. இப்போ பிசியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து x1 செகண்டு x1 y1 செகண்ட் பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இப்படி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y2 - y1 y2ஓட வேல்யூஸு y, y1ஓட வேல்யூஸு 2. அப்போ y - 2 டிவைட் பை x2 - x1 x - 2 வருமா ஈக்குவல் டு இங்கே பார்க்குறீங்க பிசியோட வேல்யூஸில் y2 - y1 y2 பார்த்தீங்கன்னா -3 y1 -3 டிவைட் பை x2 வேல்யூஸு 1 x1ஓட வேல்யூஸு -2. அப்போ y - 2 டிவைட் பை x - 2 ஈக்குவல் டு -3 + 3 டிவைட் பை -3 ப்ளஸ் ஆகிடும். இதை பண்ணிங்கன்னா என்னாகும் 1 + 2ன்னு இருக்கும். இங்கே தான் 0 டிவைட் பை 3ன்னு ஆகிடும். அப்போ y - 2 டிவைட் பை x - 2 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுச்சுன்னா என்னாகும் இங்கே 0 ஆகிடும். ஏன்னா இங்கே 0 × x - 3 மாதிரி. அப்போ y - 2 ஈக்குவல் டு 0 × x - 2 0 ஆகிடும். அப்போ y - 2 ஈக்குவல் டு 0 y ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சதில்ல, ஒரு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது 5x - 4y ஈக்குவல் டு 17. சரிங்களா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 we get y ஈக்குவல் டு 2 என சமன்பாடு 1இல் பிரதியிட. சரியா? இப்போ 5x - 4 × 2 ஈக்குவல் டு 17. 5x - 8 ஈக்குவல் டு 17. 5x இங்கே இருக்கட்டும், -8 ஈக்குவல் டு வந்தால் சரி போச்சுன்னா +8 ஆகுமா? அப்போ 5x ஈக்குவல் டு 25ன்னு இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு 25 டிவைட் பை 5 மல்டிப்ளைவில் இருக்க டேர்ம் ஈக்குவல் டு இந்த 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும் டிவைட் ஆகுமா? அப்போ x ஈக்குவல் டு 5ன்னு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் 5 ஒய்யோட வேல்யூ 2. ஆன்சர் இஸ் finished. Next 12th sum. Let a of 3, -4, b of 9, -4, c of 5, -7 and d of 7, -7 show that ABCD is a trapezium. 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஆகிய புள்ளிகள் ABCD என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக. சரிங்களா? இப்போ நம்ம சரிவகம் இப்படி நம்ம டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் 4 சைஸுக்கு ஸ்லோப்பு ஃபைண்ட் அப் பண்ணுறோம். அதாவது ஏபிக்கு ஸ்லோப்பு ஃபைண்ட் அப் பண்ணுறோம், சிடிக்கு ஸ்லோப்பு ஃபைண்ட் அப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிசிக்கு பார்க்குறோம், ஏடிக்கு பார்க்குறோம். இதில் ஏதாவது ஒரு சைடு அன்ஈக்குவலாக இருக்கும் ஸ்லோப்பு ஃபைண்ட் அப் பண்ணுறப்ப.
ஏபியோட ஸ்லோப்பு ஃபைண்ட் பண்ணணுமா? இப்போ ஏவோட பாயிண்ட்டு x1 y1, பியோட பாயிண்ட்டு x2 y2ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y2 மைனஸ் y1, y2ஓட வேல்யூஸு -4 மைனஸ் y1ஓட வேல்யூஸு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ டினாமினேட்டரில் x2 வேல்யூஸு 9 மைனஸ் x1 வேல்யூஸு 3. அப்போ 0/6ன்னு வருமா? 0/6ஓட வேல்யூஸு 0 தான். m1ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் சிடி m2 is equal to y2 minus y1 x2 minus x1. சிடியோட சாய்வு சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5, -7, டி பாயிண்ட்டு 7, -7. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் y2ஓட வேல்யூஸு -7, y1ஓட வேல்யூஸு இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, y1ஓட வேல்யூஸு இங்கே ஒரு மைனஸு. அப்போ +7 ஆகிடுமா? டிவைட் பை x2 வேல்யூஸு 7 மைனஸ் x1 வேல்யூஸு 5. அப்போ 0 + 2ன்னு வரும் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே பாருங்கள், நான் இதில் ஏபி parallel to CD. அப்போ ஏபி அண்டு சிடி ஆர் parallel. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் ஸ்லோப் ஆஃப், அதாவது ஏபி மற்றும் சிடி என்பன இணையாகும் அப்படின்னு எழுதணும் தமிழில். ஸ்லோப் ஆஃப் பிசி இது என்ன பண்ணுறோம்? m1ன்னு கொடுக்குறோம். சரியா? அப்போ பியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9, -4, சியோட பாயிண்ட்டு 5, -7. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2. இப்போ y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இப்போ பார்த்தீங்கன்னா y2ஓட வேல்யூஸை பார்த்தீங்கன்னா -7, y1ஓட வேல்யூஸு ஃபார்முலாவில் ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ், அப்போ +4. டினாமினேட்டரில் x2ஓட வேல்யூஸு 5 மைனஸ் x1ஓட வேல்யூஸு 9. இங்கே பண்ணுறப்ப -3/-4ன்னு ஆகிடும். மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +3/4 m1 values. Next to find AD value, slope of AD in சாய்வு is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஏயோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3, -4, டியோட பாயிண்ட்டு 7, -7. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1ன்னு எடுத்துங்க, x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2. y2 minus y1, y2 வேல்யூஸு -7, y1 வேல்யூஸு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிறது, y1 வேல்யூஸு +4. சரியா? டிவைடு பை x2 வேல்யூஸு 7 மைனஸ் x1 வேல்யூஸு 3. அப்போ -7 + 4, அப்போ -3, டினாமினேட்டரில் 4. இது m2 வேல்யூ. இங்கே பாருங்களேன், m1 m2, m1 இஸ் நாட் ஈக்குவல் டு m2. சரிங்களா? m1 m2 இஸ் நாட் டு parallel. அப்போ one pair of opposite sides are parallel. Therefore, ABCD is a trapezium. ABCD is a சரிபகமாகும்.
சம்மு கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு சம்மு 12th சம்மு, சாரி நெக்ஸ்ட்டு 12th finished. 13th sum. A quadrilateral has vertices at a of -4, -2, b of 5, -1, c of 6, 5, d of -7, 6. Show that the midpoints of its size from a parallelogram. இப்போது 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட நாற்கரத்தின் நடுப்புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் என காட்டுக. அதாவது இதில் 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 வெர்டிசஸுக்கு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? சரிங்களா? கிவன் பாயிண்ட்ஸ்னு ஏபிசி எழுதிக்கிங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த பேரலோகிராமுக்கு ஏபியோட மிட் பாயிண்ட்டு, பிசியோட மிட் பாயிண்ட்டு, சிடியோட மிட் பாயிண்ட்டு, ஏடியோட மிட் பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த மிட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது பிக்யூ ஸ்லோப்பும் எஸ்ஆர் ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அது 2 பேரலாக வரணும். பிஎஸோட ஸ்லோப்பும் கியூஆரோட ஸ்லோப்பும் பேரலாக இருக்கணும். இப்படி வந்துச்சுன்னா தான் இது பேரலோகிராம், இணைகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க சம்முக்கு போகலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற வெர்டிசஸ் பார்த்திங்கன்னா ஏபிசிடி 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த 4 வெர்டிசஸுக்கும் மிட் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிக்கு மிட் பாயிண்ட்டு, பிசிக்கு மிட் பாயிண்ட்டு, சிடிக்கு மிட் பாயிண்ட்டு, ஏடிக்கு மிட் பாயிண்ட்டு. இப்போ மிட் பாயிண்ட்டு ஃபார்முலாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, இது எல்லாத்தையும் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணது பிறகு என்ன பண்ணணும், இந்த மிட் பாயிண்டோட வேல்யூஸ் எடுத்து, அந்த மிட் பாயிண்டோட வேல்யூஸ் இருக்குல்ல பிக்யூஆர்எஸ், அந்த பிக்யூஆர்எஸ் வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது பிக்யூஆர்எஸ்ஸைய இணைகரம் அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். அப்படி இணைகரம்னு ப்ரூஃப் பண்ணணுன்னா பிக்யூ ஈக்குவல் டு எஸ்ஆர், பிக்யூவும் எஸ்ஆரும் பேரலல்னு சொல்லணும். அடுத்தது பிஎஸ்ஸும் கியூஆரும் பேரலல்னு சொல்லணும். இப்படி இது பேரலல்னு 4மே பேரலாக இருந்தால் தான் பிக்யூஆர்எஸ் இஸ் ஏ பேரலோகிராமு, பிக்யூஆர்எஸ் என்பது ஒரு இணைகரம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். சரி வாங்க இப்போ சம்முக்கு போகலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு சொல்லியிருக்காங்களா? ஏபியோட சாய்வு, ஏவோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா -4, -2, பியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 5, -1. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு x1 y1 எடுத்துக்கிறீங்க, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2 எடுத்துக்கிறீங்க. இப்போ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா x1 + x2 / 2, y1 + y2 / 2, இது P ஆஃப். அப்போ P ஆஃப் x1ஓட வேல்யூஸு -4, x2ஓட வேல்யூஸு +5 / 2, y1 + y2, y1ஓட வேல்யூஸு -2, y1ஓட வேல்யூஸு -1 / 2. அப்போ P ஆஃப் +5ல் -4 லெஸ் பண்ணால் 1/2, -3/2, 2 - 1 3, அப்போ 3/2ன்னு வருமா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க, எதுக்கு மிட் பாயிண்ட்டு? இப்போ ஏபிக்கு நம்ம மிட் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிசிக்கு மிட் பாயிண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, பிசியின் சாய்வு, பியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 5, -1, சியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 6, 5. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துக்கிறீங்க, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2ன்னு ரைட் பண்ணிக்கிறீங்க. இப்போ மிட் பாயிண்ட்டு ஃபார்முலா q ஆஃப் x1 + x2 / 2, y1 + y2 / 2. இப்போ q ஆஃப் x1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5 + x2 வேல்யூ 6 / 2, y1 வேல்யூஸ் -1, y2 வேல்யூ +5 / 2. இப்போ q ஆஃப் 11/2 இங்கே என்ன கிடைக்கும்? 4/2. இதை கேன்சல் பண்ணலாம், பட் கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப
நமக்கு ஃப்ராக்ஷன்லேயே எல்லாமே ஆன்சர் கிடச்சிருக்குதா, பியோட வேல்யூஸும் கியூவோட வேல்யூஸ்லேயும், அப்போ நெக்ஸ்ட்டுமே ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். அதனால் இது ஃப்ராக்ஷனில் அப்படியே இருக்கட்டும், கேன்சல் பண்ண வேண்டாம். இப்படி கேன்சல் பண்ணி நமக்கு கியூவோட வேல்யூஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாக்கா 11/2, 2ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 2s are 4, அந்த 2 தான் இது. சரிங்களா, இப்படி இருக்கட்டும். இதான் பட் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சிடியோட பாயிண்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் சிடியின் சாய்வு இப்போ பார்த்தீங்கன்னா x1 + x2 / 2 y1 + y2 / 2. இப்போ இதுக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா, அப்போ சியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6,5, டியோட பாயிண்ட்டு -7,6. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆர் ஆஃப் x1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6 -7 x1 x2 / 2, y1 வேல்யூஸ் 5, y2 வேல்யூஸு 6. அப்போ இதை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், -1/2, இது +11/2 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ ஆரோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ ஏடிக்கு மிட் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏவோட பாயிண்ட்டு x1 y1, டியோட பாயிண்ட்டு x2 y2. இது வந்து எஸ்ஸோட பாயிண்ட்டு. அப்போ x1 + x2னா -4 -7 / 2, y1ஓட வேல்யூஸ் -2, y2ஓட வேல்யூ +6 / 2. எஸ் ஆஃப் -11/2 எஸ் ஆஃப் -11/2, 4/2ன்னு வருமா. இதை எப்படி எல்லாம் எஸ் ஆஃப் -11/2 இதை கேன்சல் பண்ணால் 2 கிடைக்குமா. அப்போ எஸ்ஸோட வேல்யூஸு இது கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா பிக்யூஆர்எஸ்ஸை பேரலோகிராம்னு ப்ரூஃப் பண்ணுறோம். பிக்யூஆர்எஸ் என்பது இணைகரம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம பிக்யூஆர்எஸ் இணைகரம்னு ப்ரூஃப் பண்ணால் நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு பிக்யூக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு எஸ்ஆருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் பிக்யூ, அப்போ பியோட பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 1/2, -3/2. கியூவோட பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 11/2, 2. சரியா, அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2ன்னு ரைட் பண்ணணும். சரியா, ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. பிக்யூவின் சாய்வு தமிழில். இப்போ என்ன பண்ணுறோன்னா y2ஓட வேல்யூஸு 2 -y1ஓட வேல்யூஸு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3/2 / x2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 11/2 -x1ஓட வேல்யூஸு 1/2. இப்போ இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 + 3 / 3 2ன்னு வரும். டிவைடு பை டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம், 11 - 1. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கிடைக்கும், 7/2ன்னு கிடைக்கும். இங்கே இருக்கிற வேல்யூஸு மேலே வந்துடும், 11 - 1 10 ஆகிடும். 2வையும் 2வையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 7/10ன்னு கிடைக்கும். இது எதோட வேல்யூஸு, பிக்யூவோட ஸ்லோப்பு, பிக்யூவோட சாய்வு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம பிக்யூ ஃபைண்ட் அப் பண்ண பிறகு எஸ்ஆருக்கு ஃபைண்ட் அப் பண்ணோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் எஸ்ஆர் ஃபைண்ட் அப் பண்ணுறோமா. ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, ஆரோட பாயிண்ட்டை x2 y2ன்னு ரைட் பண்ணிக்கிறோம்.
y2 minus y1 அப்போ 11/2 minus 2 divided by x2 minus x1 x2 ஓட வேல்யூஸு minus 1/2 x1 ஓட வேல்யூஸு இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸு 11/2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 11 minus 4 2 2s are 4 divided by 2ன்னு இருக்கும். இங்கே நான் பண்ணேன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? இதை பண்ணேன்னா 7/2 இன்ட்டு 2/11 1 லெஸ் பண்ணால் 10 ஆகிடுமா? இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 7/10ன்னு கிடைக்கும். இது எதோட வேல்யூனா எஸ்ஆர். இப்போ பிக்யூவையும் எஸ்ஆரும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குதா? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ ஸ்லோப் ஆஃப் பிக்யூ ஸ்லோப் ஆஃப் எஸ்ஆர். அப்போ பிக்யூ அண்டு எஸ்ஆர் ஆர் parallel. சரிங்களா? பிக்யூவும் எஸ்ஆரும் இணையாகும் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிஎஸ்ஸுக்கும் கியூஆரும் பேரலல்னு சொல்லணும். ஸ்லோப் ஆஃப் ஃபார்முலா என்னங்க? ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸுக்கு ஃபார்முலா y2 minus y1 x2 minus x1. பியோட பாயிண்ட் எழுதிக்கிங்க. பியோட பாயிண்ட்டு 1/2 minus 3/2. எஸ்ஸோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா minus 11/2 2. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு ரைட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி ரைட் பண்ணால் y2 minus y1 அப்போ 2 மைனஸ்ஸு இந்த மைனஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3/2 டிவைடு பை x2 வேல்யூஸு minus 11/2 minus 1/2. இப்போ இதை 2வை காமனாக எடுத்துங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 + 3 டிவைடு பை டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதில் என்ன பண்ணுறீங்க? நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாமா? -11 -1 அப்போ -12 ஆகிடுமா? இங்கே மேலே 7/2 இன்ட்டு 2/-12 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? -7/12. இது எதோட வேல்யூ? பிஎஸ்ஸோட வேல்யூஸு. இப்போ நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு slope of QR. Next to find slope of QR, Q ஓட find x1 y1, R ஓட find x2 y2ன்னு ரைட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கே பாருங்கள், y2 ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 11/2 மைனஸ் y1 ஓட வேல்யூஸ் 2. அதுமாதிரி x2 ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -1/2 மைனஸ் x1ஓட வேல்யூஸு -11/2. இப்போ இங்கே பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 - 4 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? -1 -11. நெக்ஸ்ட்டு 11ல் -4 லெஸ் பண்ணால் 7/2 டிவைடு பை -12 டிவைட் பை 2ன்னு கிடைக்குங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணலான்னா 7/2 இன்ட்டு 2/-12 ரைட் பண்ணலாம். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது -7/12. இது எதோட வேல்யூஸ்னா கியூஆரோட வேல்யூஸ், ஸ்லோப் ஆஃப் கியூஆர். இப்போ இங்கே பாருங்களேன், ஸ்லோப் ஆஃப் பிஎஸும் ஸ்லோப் ஆஃப் கியூஆரும் ஈக்குவலாக இருக்குதுங்களா? அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்? ஸ்லோப் ஆஃப் பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் கியூஆர் -7/2 இஸ் ஈக்குவல் டு -7/12. அதாவது பிஎஸ்ஸின் சாய்வு அப்படின்னு எழுதணும்.
கியூஆரின் சாய்வு தமிழில். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக ஆயிடுச்சுங்களா? அப்போ என்ன பண்ணணும், பிஎஸ்ஸும் கியூஆரும் பிஎஸ்ஸு அண்டு கியூஆர் ஆர் parallel, இரண்டும் இணை ஆகும். அப்போ PQRS is a parallelogram. PQRS என்பது இணைகரத்தை அமைக்கும். That's all. Sum completed. Thank you to all.